அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பிஜிடிஆர்பி அதாவது டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து பிஜிடிஆர்பி வந்து கால்ஃபர் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 10th கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. 10th 7ல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட்லேருந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு 70 days பக்கமாக இருக்குது. ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஷெடியூலில் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பிளான் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் டெஸ்ட் பேட்சும் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் நோட்டிஃபிகேஷன் அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய டேட்டில் நமக்கு வந்து டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரீசன் வந்து குரூப் 2 எக்ஸாமும் அதே டேட்டில் வரதுனால ஆல்ரெடி பிளான் பண்ண குரூப் 2 சேஞ்ச் பண்ணாமல் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டில் டிஆர்பி வந்து கொடுத்துருந்த அந்த பிஜிடிஆர்பி டேட்கானதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம எக்ஸாம் டேட் தெரியாது, பட் 1 or 2 weeks முன்னாடி சேஞ்ச் ஆகலாம், பின்னாடி சேஞ்ச் ஆகலாம், பட் முன்னாடி மட்டும் வராது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஷெடியூல் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வந்து ஒரு 4-5 டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து ஒரு 12 டெஸ்ட் வந்து நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 12 டெஸ்ட் அப்படின்றது நமக்கு வந்து யூனிட் வைஸாக நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸை வந்து நாங்கள் வந்து 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒரு டெஸ்ட்டாகவும், அட்டாமிக் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இது ஒரு டெஸ்ட்டாகவும், நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் இது ஒரு டெஸ்ட்டு, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் இது எலக்ட்ரானிக்ஸ் வந்து 2 டெஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ கூடவே உங்களுக்கு 6th வரைக்கும் வரைக்கும் ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் லெவல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நமக்கு 9th 10th தான் முக்கியமானது, பட் இந்த 6th to 10th வரைக்கும் படிக்கணும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு நமக்கு ஸ்டூடெண்ட்ஸோட வில்லிங்கை பொறுத்து நம்ம வந்து பிளான் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் ஃபிசிக்ஸ் வந்து எந்த ஒரு பிளானும் சேஞ்ச் ஆகாது. பட் 6th 9th வரைக்கும் 10th 8th வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸை உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா இதை நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 9th 10th இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி போர்ஷனை மட்டும் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஜுகேஷன் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 1 week கழித்து தான் நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மேஜர் டெஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக இமீடியட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பிளான் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்குது. யாரெல்லாம் வில்லிங் இருக்கோ அவங்க வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கேன். ஸோ யாராவது நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் 12 டெஸ்ட் வந்து யூனிட் டெஸ்ட்டு. ஸோ 13லேருந்து 18 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட். இது வந்து நமக்கு 2 யூனிட் 3 யூனிட் மாதிரி டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா நமக்கு 2 ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு பார்ட்டாக, ஸோ 1 to 5 வரைக்கும் ஒரு டெஸ்ட்டும், அதுக்கு மாதிரி 5 to 10 வரைக்கும் ஒரு டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் இருக்க டெஸ்ட் எல்லாமே வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதில் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் விருப்பம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.